வணக்கம் ராஜா. தற்போது டிடிவி தினகரன் தெரிவித்துள்ள கருத்துக்கள் என்ன? அவர் கட்சிகளுக்கும் தனக்கு ஆதரவு நல்கிய தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க ராஜா. அஇஅதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவருடைய பொறுப்பில் இருந்து விலக வேண்டும் மற்றும் பொதுச் செயலாளர் சசிகலாவின் குடும்பத்தினுடைய தலையீடு கட்சியில் இருக்கக்கூடாது என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அவருக்கு எதிராக கட்சியினர் போர்க்கொடி தூக்கினர். அதன் உச்சகட்டமாக நேற்று அமைச்சர்கள் ஒன்று கூடி 2 நாட்களாக பேசிவிட்டு நேற்று அதை செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே தெரிவித்தனர். அவர்களது குடும்பம் கட்சியில் இருந்து அகற்றப்பட வேண்டும், கட்சியில் அவர்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது என்று நேற்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்கள் பேட்டியளித்தார். அதனைத் தொடர்ந்து இரு அணிகளும் இணைவதற்கான அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும் குழு அமைக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று காலை அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தாம் இந்த பிரச்சனையில் இருந்து ஒதுங்கிக் கொள்வதாகவும் 2 அணிகளும் இணைந்தால் தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவர் ட்விட்டர் பக்கத்தில் சில கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். அதில் எனக்கு இதுவரை ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். அதே போல எனக்கென்று ஒரு பொறுப்பு உண்டு என்ற எண்ணத்தில் சொல்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் கட்சி பிளவுபட்டு விடக்கூடாது, அனைவரும் ஒற்றுமையாக இருங்கள் என்றும் திரு டிடிவி தினகரன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அதே போல கட்சியும் ஆட்சியும் பலவீனமாவதற்கு நான் என்றும் காரணமாக இருக்க மாட்டேன் என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்துள்ளார். நான் ஒதுங்கி இருப்பதனால் கட்சிக்கு நன்மை என்றால் ஒதுங்கி இருப்பதில் தப்பில்லை என நினைக்கக்கூடிய முதிர்ச்சி உள்ளவன் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்துள்ளார். அதே போல ஏதோ ஒரு அச்சம் காரணமாக அமைச்சர்கள் என்னையும் குடும்பத்தினரையும் ஒதுங்கி இருக்க சொல்கிறார்கள். பொது வாழ்க்கையில் அச்சம் இருக்கக்கூடாது என்று அமைச்சர்களுக்கு ஒரு அறிவுரையும் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இறுதியாக வேறொரு இக்கட்டான சூழ்நிலையில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொண்டேன் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்துள்ளார். தற்போது இது அவருடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் இணையதளத்தில் தற்போது இந்த கருத்துக்கள் பதியப்பட்டுள்ளது. ராஜா, இப்போ டிடிவி தினகரன் அவர்களோட இந்த அறிவிப்பானது அவர் கட்சியில் இருந்து முழுவதுமாக விலகிக் கொள்வதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் பற்றிய கேள்விக்கு அவர் இந்த பதவி என்பது பொதுச் செயலாளர் சசிகலா கொடுத்த பதவி, ஆகையால் அவரிடம் ஆலோசித்து விட்டு முடிவெடுப்பேன் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது நேற்று இரவு ஜெயக்குமாரனுடைய பேட்டிக்கு, அமைச்சர் ஜெயக்குமாரின் பேட்டிக்கு பிறகு அவரது இல்லத்தில் கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரிடம் போய் பேசிவிட்டு வந்தனர், ஆதரவு தெரிவித்திருந்தனர். அதே போல் இன்று மதியம் 3 மணிக்கு அவர் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் ஒரு கூட்டத்தையும் கூட்டியிருந்தார். இது போன்ற பிரச்சனை, அதாவது அவர்களுக்கு பதில் தெரிவிக்கும் விதமாகவும் அவர்களுடைய அந்த நடவடிக்கைகளுக்கு மறு நடவடிக்கை எடுக்கும் விதமாகவும் இந்த 2 நாட்களாக இந்த உரசல் போய் கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது உள்ள இந்த பிரச்சனையில் இருந்து அவர் விலகிக் கொள்வதாக தான் தற்போது வெளியிட்டுள்ளார். அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பில் இருந்து அவர் விலகுவதாக அதில் குறிப்பிடவில்லை. அதற்கு ஏற்கனவே அவர் காலையில் பேட்டியில் குறிப்பிடும் பொழுது இது தொடர்பாக பொதுச் செயலாளரிடம் ஆலோசித்து முடிவெடுப்பதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சனை, அதாவது கட்சி 2ஆக பிளவுபட்டு விடக்கூடாது. சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே 9க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இந்த பிரச்சனைக்கு நேற்று அதற்கு முன்தினம் ஏற்பட்ட அமைச்சர்களிடையே இவர் பதவி விலக வேண்டும், தற்போது வேறெந்த செயல்களிலும் ஈடுபடக்கூடாது என்ற அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் தற்போது டிடிவி தினகரன் இந்த முடிவை எடுத்துள்ளார். இதை அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு இடத்தில் கூட அவர் தாம் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலகுவதாக குறிப்பிடவில்லை. ராஜா, இப்போ கட்சியில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள், டிடிவி தினகரன் அவர்களுடைய இந்த அறிவிப்பு, இது பற்றிய முழு விவரங்கள் சிறையில் இருக்கக்கூடிய சசிகலா அவர்களுக்கு தெரியுமா ராஜா? கண்டிப்பாக. அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா பெங்களூருல பரப்பன அக்ரஹார சிறையில் உள்ளார். அவருக்கு இந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு வருவதாக தான் கூறப்படுகிறது. ஏனென்றால் வழக்கறிஞர்கள் அங்கு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஏராளமானோர் நாள்தோறும் அவரை சந்தித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், தற்போது இங்கு நிலவக்கூடிய அதிமுகவில் நிலவக்கூடிய சூழல் குறித்து அவருக்கு உள்ளே தெரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. நேற்று முன்தினம் கூட துணை பொதுச் செயலாளர் தினகரன் அவரை சந்திப்பதாக தான் இங்கிருந்து பெங்களூர் புறப்பட்டு சென்றார். இந்த சூழ்நிலையில் அவருக்கு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ராஜா, இப்போ டிடிவி தினகரன் சசிகலாவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எப்போது சந்திப்பார் அப்படியானால்? இல்ல, அது குறித்து எதுவும் தகவல் இல்லை. நேற்று முன்தினம் அவர் சந்திப்பதற்காக பெங்களூரு புறப்பட்டு சென்றார். ஆனால் அவர் மாலை அங்கு போய் தங்கியிருந்தார். அந்த சூழ்நிலையில் அவருக்கு எதிராக
அதாவது பெங்களூரில் அவருக்கு டெல்லியில் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அவர் அங்கிருந்து இரவோடு இரவாக இங்கு சென்னை திரும்பிவிட்டார். அன்று சந்திக்கவில்லை. இந்நிலையில் இனிதான் அதற்கான முடிவுகள் தெரியும். இன்று அவர் நீதிமன்றத்தில் மீண்டும் மதியம் 3 மணிக்கு ஆஜராக வேண்டும். இந்த சூழலில் அடுத்த கட்டமாக எதிர்கொண்ட நடவடிக்கை எப்போது என்று அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவை சென்னையில் சந்திக்கிறார் என்பது குறித்த தகவல்கள் இனி போகதான் தெரியும். ஆனால் இதுவரை அது போன்ற திட்டமோ அது போன்ற தகவல்களோ எதுவும் நமக்கு கிடைக்கப்படவில்லை. இன்று மதியம் 3 மணி அளவில் அந்த பொருளாதார வழக்கு தொடர்பாக, அந்நிய செலவாணி வழக்கு தொடர்பாக இங்குள்ள அள்ளிக்குளம் நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகிறார். தற்போது அவருடைய பயணம் என்பது இன்று அவர் சென்னையில் இருக்கிறார். மேபி நாளை கூட சந்திக்கலாம், இல்ல நாளை மறுநாள் கூட அவர் சென்று செல்லலாம். இது தொடர்பாக ஆலோசிக்கலாம். ஆனால் இது தொடர்பாக தகவல்களை அவர் அங்கு அனுப்பிவிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.